வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நவம்பர் மாதம் டிடிடியில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங்லாம் இப்போ நாளையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. நாளை தேதி 19 எலக்ட்ரானிக் டிப்ரி ஸ்டேஷனில் ஆரம்பிக்குது. அப்புறம் 24ஆம் அக்காமடேஷன் 300 சிறப்பு வழி தரிசனம் அதோடு முடியுது. அதுக்கப்புறம் 25ஆம் திவ்ய அனுக்கிற ஹோமம் அலிப்பேரில் நடக்கிற அந்த ஹோமத்துக்கு கலந்துக்கிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்குற வாய்ப்பு. அப்புறம் அன்றைக்கே பார்த்திங்கன்னா லோக்கல் டெம்பிள் சேவா திருச்சானூரில் பத்மாவதி தாயார் கோவில், சீனிவாச மங்காபுரத்தில் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் இருக்க உற்சவங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுனா பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் இந்த மாதிரி தரிசனத்துக்கு நம்ம புக் பண்ணும்பொழுது ஒன்று நமக்கு கூட்டம் அதிகமாகி அதனால் நம்ம கிடைக்காம போகுது. ரெண்டாவது பேமெண்ட் ஆப்ஷனால் சில பேருக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷனில் ஓரளவு சுலபமாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. டிடிடிலே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷனை சுலபமாக பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் அப்பப்போ உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இப்போ ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது ரொம்ப சுலபமான வழிங்க. அது நீங்கள் கார்டு பேமெண்ட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டு பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட சர்வரும் ஒத்துழைக்கணும். அது தவிர நம்ம கார்டு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் அடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, பின்பக்கம் இருக்கிற 3 நம்பர் சிவிவி நம்பர், அந்த நம்பர், அதுக்கப்புறம் யார் கார்டு ஹோல்டரோ அவங்க பேர், இதெல்லாம் போட்ட பிறகு அப்புறம் ஓடிபி வரும். அப்புறம் ஓடிபிக்காக வெயிட் பண்ணி அந்த நம்பர் வந்த பிறகு டைப் பண்ணணும். ஓடிபி மொபைல் நெட்ஒர்க்கு அது ஏதாவது ஒன்று பேங்க் சர்வர் இல்லைனா மொபைல் நெட்ஒர்க் எது டிலே ஆனாலும் நமக்கு பிரச்சனை ஆகிடும். அப்படியே எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி வந்தால் கூட இதெல்லாம் நம்ம கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக 2 நிமிஷமாக தான் ஆகுங்க. அந்த அளவுக்கு டைம் இருக்கணும். அந்த நேரத்தில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கிறது இல்லை. அதுக்குள்ளே முடிஞ்சிடுது புக்கிங்கு. அதுமாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ ஜிபே ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். அது மூலமாக பண்ணோம்னா ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்குங்க. அது உடனே முடிஞ்சிடுது. ஒரு 10 செகண்டுக்குள்ளார நம்ம புக்கிங் பண்ணவே முடியுது டீட்டெயிலோட. இப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுக்கிறாங்க. நம்ம டிடிடி ஆப் இருக்குது பார்த்திங்கன்னா, அஃபிஷியல் ஆப் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மூலமாக போய்ட்டு லோக்கல் டெம்பிள் சேவான்னு இருக்குது. அதில் திருச்சானூரில் இருக்கிற கல்யாண உற்சவத்தை பற்றி அதில் புக் பண்ணுவோம். அதில் புக் பண்ணோம்னா அது அவைலபிலிட்டி இருக்கும். அதில் புக் பண்ணி அதில் பேமெண்ட் ஆப்ஷன் வரைக்கும் போகிறாங்க. நம்ம எப்படி பேமெண்ட் மூலமாக பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை தவிர பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக பண்ண முடியறதுக்கு வாய்ப்புகள் எதாவது இருந்ததுன்னா நீங்களும் சொல்லுங்கள். அதை கூட அந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதில் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தடு நான் லாஸ்ட் மந்த் 2 தடவை பண்ணேன். அக்காமடேஷன் பண்ணேன், 300 டிக்கெட்டும் பண்ணேன். கொஞ்சம் சுலபமாக பண்ண முடிஞ்சுது. அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இந்த ஆப் மூலமாக நான் அப்படியே பண்ணுறத அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேங்க. அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இந்த டிடிடி ஆப் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இதில் போய் பாருங்கள், லோக்கல் டெம்பிள் சேவான்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இல்லை இந்த பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் திருச்சானூர்னு இருக்குது. ஆல் சேவா இருக்குது. ஆல் சேவாவில் 6 நாள் அவைலபிள் இருக்குது பாருங்கள். இது 6 நாளும் பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவம் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். மற்ற எந்த சேவையும் அவைலபிள் இருக்காது. அதனால் டேரெக்டாக கல்யாண உற்சவத்துக்கு போவோம். இருக்கும் சுப்ரபாதம்லாம் இருக்குது இல்லையா, அதில் கல்யாண உற்சவம் பண்ணுவோம். கல்யாண உற்சவம் 6 நாள் அவைலபிள் இருக்குது பாருங்கள். அதில் 29ஆம் செலக்ட் பண்ணி 28ஆம் வச்சிங்களேன், 28 செலக்ட் பண்ணுறேன். 17 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதாவது 17 பேர், மொத்தம் 34 பேர். ஒரு டிக்கெட்டுங்கிறது கல்யாண உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். அதில் 17 அவைலபிள் இருக்குது. அதில் கிளிக் பண்ணுவோம் அன்றைக்கி. அதுக்கடுத்து கீழே போக வேண்டியதாங்க. கீழே போனீங்கன்னா கடைசியில் கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். கண்டினியூ கொடுத்துட்டோம்னா மேலே பாருங்கள் சேவா டீட்டெயில்ஸ். 28ஆம் பண்ணியிருக்கோம். பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளில் கல்யாண உற்சவம். ஒரு டிக்கெட்டு விலை ₹500. இந்த இமெயில் அட்ரஸ் sabdari.exp23@gmail.com போட்டேன். கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட்டு எல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டியதாங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸில் மெயில் ஐடி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, அப்புறம் பின்கோடு எல்லாம் போட வேண்டியதான். அப்புறம் நம்ம பில்கிரிம் டீட்டெயில்ஸ், நம்மளோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸ் 2 பேர் போகணும்னு வச்சிங்களேன். 2 பேரோட ஃபுல் டீட்டெயில் ஆதார் கார்டு வச்சு மொத்தமாக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு கடைசியாக கண்டினியூ கொடுக்க வேண்டியதாங்க. பில்கிரிம் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியில் கீழே கண்டினியூ இருக்கும். அதை கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன். அடுத்து இந்த மாதிரி வருங்க. ஆர்ஜி சேவா 500 டிக்கெட் வருது பாருங்கள். அமௌண்ட்டு பேயபிள் 500. சேவா கல்யாண உற்சவம் 28ஆம் காலைல 10 மணிக்கு. நம்பர் ஆஃப் பர்சன் 2 எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. சூஸ் த பேமெண்ட் மெத்தட் பிலோன்னு இருக்குது பார்த்தீங்களா. யூபிஐ, ஜிபே, அடுத்தது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் இருக்குது பாருங்கள். நெட் பேங்கிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம என்ன செய்வோம், முதல்ல இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதில் போய் முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் பே வயா நியூ கார்டுன்னு இருக்குது. கார்டு நம்பர் ஃபுல்லாக 16 நம்பர் பாருங்கள். 16 நம்பர் டைப் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட்டு வேலிட் த்ரூன்னு போட்டிருப்பாங்க, அதை போடணும். அடுத்து கார்டு பின்பக்கம் இருக்கிற 3 நம்பர் இருக்கும், சிவிவின்னு இருக்கும், அதை போடணும். அப்புறம் யார் கார்டு ஹோல்டரோ அவங்க பேர் போடணுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக போட்ட பிறகு ப்ரொசீட் கொடுக்கணும். இந்த ப்ரொசீட் கொடுத்தோம்னு வச்சிங்களேன், அடுத்தது நம்ம இந்த கார்டு ஹோல்டர் யாரோ அவங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம பதிவிடணும். பதிவிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வருங்க. அது மாதிரி தான் பண்ண முடியும். இதில் இது இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 2 நிமிஷமாக தான் ஆகும். இதெல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ண பிறகு ஓடிபி வந்து அது திரும்ப நீங்கள் ஓடிபி பண்ண பிறகு அப்புறம் தான் எங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இதுதான் இதில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெட் பேங்கிங்லாம் இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது மேஜராக கம்பெனிக்காரங்க மேஜராக பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ரெகுலராக நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க தான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்வேர்டு இருக்குது.
டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு பாஸ்வேர்டு வரும், 2 பாஸ்வேர்டு வரும். அது தவிர இதுக்கும் ஓடிபி வருங்க. அதையும் பண்ண பிறகு தான் பண்ண முடியும். பாப்புலர் பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லா பேங்க்கும் இருக்குது. நம்ம குறிப்பிட்ட பேங்க்கில் எல்லா பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே இருக்குது பாருங்கள். எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அதை கிளிக் பண்ணி அது மூலமாக நெட் பேங்கிங் பண்ணுறது. இது ஒரு மாதிரி ப்ராசஸ்ஸு. இதுவும் அப்படி தாங்க. இதுவும் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு போடணும், ப்ளஸ் ஓடிபி போடணும், அப்புறம் தான் இது பேமெண்ட் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துக்கிறது இந்த யூபிஐ பேமெண்ட்டுங்க. ரொம்ப சுலபமாகவும் இருக்குது. அது வந்து ஜிபே மூலமாக பண்ண சொல்கிறாங்க இப்போ டிடிடியில். அது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். ஜிபே கீழே பார்த்தீங்கன்னா ஆல்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒன்று வந்து ஜிபேங்க, இல்லைன்னா பே வையா யூபிஐ ஐடி இருக்கு பாருங்க. இல்லை யூபிஐ ஐடி மூலமாக பண்ணலாம். அதாவது ஜிபேன்னு கிடையாது, யூபிஐ ஐடி மூலமாக பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் ஒரு இது வச்சுக்காம பாருங்கள். பேங்க் மொபைல் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன். மொபைல் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட யூபிஐ ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் போட்டு கூட போடலாம். இது பாருங்கள், யூபிஐ ஐடின்னு கொடுக்குறேன். அதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கூகுள் பேலே பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட மெயில் ஐடி கீழே உங்களோட ஐடின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் பாருங்கள் ஓகே ஆக்சிஸ், ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை நீங்கள் எதை வேணால் போடலாம். இப்போ வந்து ஓகே ஐசிஐசின்னு போட்டோம், இது மாதிரி வந்துடும். இதை நீங்கள் செக் பண்ண சொல்ல வெரிஃபை அண்ட் பே பார்த்தீங்களா. வெரிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகுமா ஆகாதான்னு வந்துடும். அது இது ஒரு ஆப்ஷனுங்க. இப்போ இதெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. ஜிபேன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பே வையா ஜிபே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அது தொட்டிங்கன்னா போதும், டேரெக்டாக அந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது வந்து நான் இப்போ அந்த ஆப்பில் நான் என்னோடய ஃபோனில் பண்ணுறதுனால எனக்கு இது வருது. ஆனால் அந்த ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு வந்து பிளாக்காக தான் வரும். இதில் காட்டவும் வராது. ஆட்டோமேட்டிக்காகவே இது செக்யூரிட்டி ரீசனில் அது வராது. அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். பே 500ன்னு வரும். பேயிங் EOTTT ஜென்ரல் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே அவ்வளோதாங்க, பேமெண்ட் பே 500ன்னு வரும். அதில் ஓகே கொடுத்தோம்னா உங்களோட 6 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ யூபிஐ ஐடி இருக்கு பாருங்கள். அந்த நம்பரை போட்டிங்கன்னா உடனே பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுங்க. அடுத்த செகண்ட் வந்துடும். இது ஒன்றும் பெரிய டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதில் நான் பேமெண்ட் பண்ணல, அதனால் பேமெண்ட் ப்ராசஸ்ன்னு வருது. பேமெண்ட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதில் அது ரொம்ப சிம்பிள். இது உடனே நம்ம பண்ண முடியும். அந்த ஜிபே இல்லாதவங்க கூட ஜிபே இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காக வந்து ஜிபேலாம் வச்சு நம்ம ஆன்லைனில் பண்ண முடியாது, போக முடியாதுன்னு யோசிக்காதீங்க. அது ரொம்ப சுலபமான வழியாகவும் இருக்குது, நல்ல செக்யூரிட்டியாகவும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ஏன்னா நீங்கள் டிடிடியில் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிபே மூலமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக பண்ண முடியுது. அதுக்காக தான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் முன்னாடி பண்ணும்போது கூட நான் கார்டு பேமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேன், இல்லைனா டெபிட் கார்டு ஏதாவது ஒன்று போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஜிபே ஆப்ஷன் வந்த பிறகு இதுதாங்க பெஸ்ட்டு. ஜிபே தொட்டோம்னா அடுத்து ஜிபே ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போய் பேமெண்ட் ஓகேன்னு கொடுத்தோம்னா யூபிஐ ஐடியை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. போட்டோம்னாலே உடனே பேமெண்ட் வந்துடும். இமீடியட்டாக நம்ம சேங்ஷன் பண்ண முடியும். அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ண முடியும். 300 டிக்கெட்டும் சரி, அக்காமடேஷனும் சரி, இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்ட்ரக் ஆகாமல், நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்மளோட பேர், ஆதார் கார்டு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஆதார் நம்பரை மாற்றி தவறுதலாக போடுறதோ இல்லை மற்ற பிரச்சனைலாம் எவ்வளவோ இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனில் போய் டிலே ஆகாமல் பண்ணணும்னா இந்த ஜிபே மூலமாக ட்ரை பண்ணுங்கள். உடனே நம்ம சக்ஸஸ் ஆகும். இந்த தடவை நான் நவம்பர் மாதத்துக்கு புக் பண்ணும்போது இந்த ஜிபே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு டிக்கெட் எடுத்தேன். 300 டிக்கெட் எடுத்திருக்கேன், அக்காமடேஷன் எடுத்திருக்கேன். ஒரு செகண்டில் முடிஞ்சுதுங்க ரெண்டுமே. அதனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். டிடிடியில் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளும் சீக்கிரமாக தரிசனத்துக்கு டிக்கெட் எடுப்போங்க. பேமெண்ட் ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.